நாங்க வந்து மரக்கடையில இருந்து வரோம். எங்களுக்கு கீழ வந்து 200 பேருக்கு மேல இருக்கோம். நாங்க வந்து கஷ்டப்படுற குடும்பம். இதுல வந்து 15,000 ரூபாய் நாங்க பணம் கட்டினா ஒரு நாளைக்கு 540 ரூபாய் வரும்னு சொன்னாங்க. நாங்க எல்லாருமே வந்து பணம் கட்டி உள்ள சேர்ந்துட்டோம். ஸ்டார்டிங் வந்து ஒரு 540 ரூபாய் ஒரு 1000 ரூபாய் கிட்ட நாங்க எடுத்திருப்போங்க. அதுக்கு மேல நாங்க திருப்பியும் வந்து எக்ஸ்ட்ரா எங்களை வந்து ஆர்வப்படுத்தினாங்க. நாங்க வந்து இதை மூடிடுவோம், அடுத்த வருஷம் தான் நாங்க ஓபன் பண்ணுவோம், எல்லாருமே வந்து நீங்க அடுத்த லெவலுக்கு நீங்க மாறுங்க அப்படின்னு சொல்லி எங்களை எல்லாம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க. அப்ப நாங்க கஷ்டப்படுற குடும்பங்கிறனால நாங்க சேர்ந்தா எங்களுக்கு ஏதாவது கிடைக்குங்கிற பேர்ல நாங்க எல்லாம் 1 லட்சத்துக்கு மேல எல்லாருமே நாங்க போட்டுட்டோங்க. ஆனா நாங்க போட்டதுல இருந்து 1 ரூபா கூட நாங்க எடுக்கவே இல்லைங்க. நாங்க எல்லாரும் கடனை வாங்கி தாலி செயின் எல்லாம் அடமானம் வச்சு அப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடலான்னு போட்டோம். ஆனா அப்படியே ஏமாத்திட்டாங்க. எங்களுக்கு இப்ப வரைக்கும் நாங்க 1 ரூபா கூட எடுக்கவே இல்லைங்க. எங்க குரூப்ல 200 பேருக்கு மேல கீழே இருக்காங்க. எல்லாருமே டெய்லியும் அழுகுறாங்க. எங்க ஃபேமிலியில 2-3 பேர் சூசைட் அட்டம் வரைக்கும் போயிட்டாங்க. ப்ரோ எப்படியாவது எங்களுக்கு கஷ்டப்பட்டு எங்களோட பணத்தை ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஜிஎம்ஆர் ஆப் வந்து எங்களுக்கு ஒருத்தங்க மூலியமா தெரிஞ்சதுங்க. ஆன்லைன் ஷாப்புங்க. ஜிஎம்ஆர்னு கொடுத்தாங்க. அவங்க வந்து எங்களோட நேம், எங்களுக்கு கீழே ப்ரூஃப், ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்டார்டிங்ல எல்லாருமே நாங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். எங்களுக்கு வந்து பணம் வந்துட்டு கம்மியா வந்துட்டு இருந்துச்சு. நாங்க அதை நம்பி நாங்க ஏறணும். ஆனா போட்ட உடனே வந்து அடுத்த நாளே வந்து விட்ரா இன்னைக்கு இல்லன்னு சொல்லி ஏமாத்தி கடைசியில மொத்தமா எல்லாரோட அமௌண்ட்டையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஜிஎம்ஆர் ஆன்லைன் ஆப்புங்க, யாரும் ஏமாந்துராதீங்க. ஒவ்வொரு எங்களோட குடும்பத்துல மட்டுமே நாங்க 2.5 லட்சம் இழந்திருக்கோம். எங்க 4 பேர்லயே எங்க மீட்டிங் நாங்க வந்துட்டு நாங்க வந்து போத்தனூர் வந்து வசந்த மஹால்ல வந்து எங்களுக்கு மீட்டிங் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு குரூப்பா வந்து போட்டிருந்தாங்க. எங்களுக்கு ஃபரீதா மைதீன்ங்கிற பேர்ல எங்களுக்கு வந்து அவங்கதான் மேல அவங்களோட கீழே இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு வர சொல்லி எங்களுக்கு குரூப்ல மெசேஜ் போட்டாங்க. நாங்க எல்லாருமே சேர்ந்து உள்ள போயிட்டோங்க. உள்ள போய் நான் எங்க குடும்பத்துல மட்டும் நான், அம்மா, தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து எங்களோட குடும்பத்தையே 3 லட்சம் கிட்ட போட்டிருக்கோங்க. எல்லாருமே கடன் தான் போட்டிருக்கிறோம். இப்ப வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே தரலைங்க. நாங்க உள்ள போட்டோம். ஒவ்வொரு தடவையும் நீங்க உள்ள போட்டீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா நீங்க பணம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க எல்லாத்துலயுமே நாங்க போட்டோம். ஆனா எங்களுக்கு 1 ரூபா கூட வரலைங்க. எல்லாம் அன்னைக்கே லாக் ஆயிடுச்சு. நாங்க இப்ப வரைக்கும் 1 ரூபா எடுக்கல. நாங்க போட்ட காசு நாங்க எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம நாங்க ரொம்ப தவிச்சிட்டு இருக்கோங்க. அவ்வளோ எதுவுமே எங்களுக்கு தெரியாதுங்க. எங்களுக்கு கீழே எங்களுக்கு அந்த அளவுக்கு விவரம் இல்லைங்க. நாங்க சேர்ந்துட்டோம். நாங்க இது வரைக்கும் இதெல்லாம் பண்ணது இல்லைங்க. முதல்ல உள்ள போய் என்ன விஷயம்னா அதான் எங்க வீட்டுல 3 பேர் எங்க குரூப்பே சேர்ந்து வந்து கிட்டத்தட்ட எங்க வீட்லயே 3 லட்சம்னா அப்ப பொதுவா எங்களுக்கு கீழே 200 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 2 லட்சம் 3 லட்சம் போட்டு உள்ள போய் ஏமாந்துட்டோம். எல்லாருமே அதிகமா எங்களுக்கு கீழே 200 பேருமே அதிகமான இதுக்கு தான் போட்டிருக்காங்க.